ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழில் நோட் பண்ணியிருப்பீங்க, திருச்சி டு மைசூர் ரோட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. இந்த திருச்சி ரோட் ட்ரிப்பில் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போதே சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்ம வியூங்க. நம்ம காவேரி ஆற்றை பார்த்துக்கிட்டே கிளம்பி போயிட்டு இருந்தோம். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரூர், ஈரோடு, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வழியாக திம்பம் ஏறி அப்படியே நாங்கள் மைசூர் போனோம். இந்த ரோட் ட்ரிப்பில் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ரோட் ட்ரிப்பே எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அந்த அனுபவத்தை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அப்படியே காட்ட ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த திருச்சி டு கரூர் ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்க. காவேரி ஆற்றை ஒட்டி தான் போயிட்டுருக்கோம். ரோடும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் டிரைவிங் பிடிச்சவங்களுக்கு இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். திருச்சியிலேருந்து வெளியில் வர ஃபஸ்ட்டு டோல்கேட்டு தான். இந்த ஃபஸ்ட்டு டோல்கேட்டு வரைக்குமே ரோடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ரோடு கொஞ்சம் அகலமாயிரும். எங்களோட இந்த ரோட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா இயர் எண்டு இருந்ததுனால வின்டர் சீசனுக்கும் அதுக்குமா கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கரூர், ஈரோடு, சத்தியமங்கலம் இங்கே எங்கேயுமே எங்களுக்கு வெயிலே இல்லை. நல்ல கூல் கிளைமேட்டாகவே த்ரூ அவுட் இருந்துச்சு. அதிகாலை நேரன்றதுனால ரோட்டில் டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட்லேருந்து செகண்ட் டோல்கேட் வரைக்குமே ரோடு நல்லா அகலமாகவே இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம ரோட் ட்ரிப்போட செகண்ட் டோல்கேட். அப்படியே நாங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைவேயில் ஒரு பெரிய ட்ரக்கில் இந்த மாதிரி ஒரு மிஷினரி பார்த்தோம். இந்த மிஷினரி விஐபி எஸ்கார்ட்டோடு போயிட்டு இருந்துச்சு. இந்த மிஷினரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. உங்கள் யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம். எங்களோட இந்த ரோட் ட்ரிப்பில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டியிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காளிங்கராயன். இந்த காளிங்கராயன் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் டு ஈரோடு போகிற வழியில் தான் இருக்குது. இந்த காளிங்கராயன் ரெஸ்டாரண்ட்டோட அவுட் சைடு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கேரளா ஸ்டைலில் பார்க்கவே செம்ம லுக்காக இருக்கும். அதே மாதிரி இன்டீரியருமே நல்ல நீட்டாக டீசெண்டாக இருக்கும், செம லுக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி வெளியிலையும் இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டோட சைட்லேயும் ஒரு பெரிய இடம் இருக்குது. இந்த ஹோட்டலில் வழக்கமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய தோசை, பூரி, பொங்கல், வடை இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் வாங்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ரோட் ட்ரிப்பில் லாங் டிரைவுக்கு தேவையானது ஒரு அழகான டீ. அங்கங்கே நம்ம நிறுத்தி குடிக்க வேண்டியது இருக்கும். எனக்கு அந்த மாதிரி டீ நிப்பாட்டி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் ஒரு டீயை நிறுத்தி நிதானமாக குடித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பை பை சொல்லிட்டு அங்கேருந்து எங்கள் பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டோம்.
அடுத்து இந்த ரோட் ட்ரிப்பில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியை வந்து அடைஞ்சோம். இந்த காட்டுப்பகுதி பார்த்திங்கன்னா எதுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, யானைகளோ மற்ற வன விலங்குகளோ இதை வந்து ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து நாங்கள் எங்களோட கேமராஸ்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டோம். இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்க ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய ஸ்பீட் பிரேக்ஸ் இருந்துச்சு. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ரோடை கிராஸ் பண்ணுற வனவிலங்குகள் கூட நம்ம ஸ்பீடாக போயிட்டு எதுவும் ஆக்சிடென்ட் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இனிஷியலாக இருந்த இந்த வனப்பகுதியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்றும் பெருசாக விலங்குகள்லாம் ஸ்பாட் பண்ணல. இடையில வந்து ஒரு 2-3 காட்டு பண்ணிகள் தான் பார்த்தோம். இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதி நாங்கள் தாண்டினதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் தூரத்தில் வந்து திம்பம் காட்டு ரோடு வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த திம்பம் காட்டு ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலைப்பகுதி இல்லை. ஆனால் வந்து இதில் ஒரு 27 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. இந்த 27 ஹேர்பின் பென்ஸுமே குறைவான தூரத்திலே வந்து டக்குன்னு திரும்புகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நிறைய லாரிகளும் வரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏற வேண்டியது இருக்கும். இந்த திம்பம் மலைப்பகுதியில் இருக்கிற ஹேர்பின் பென்ஸில் இருக்கிற வியூஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுவும் 1-2 ஹேர்பின் பென்ஸில் இருக்கிற வியூஸ்லாம் எந்த வித தடங்களும் இல்லாமல் நல்ல கிளியராக செம்ம வியூவாக இருக்கும். இந்த வியூஸில் இன்னும் ஃபோட்டோவோ இல்லை நம்ம வந்து வியூஸை ரசிக்கிறதோ பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு வியூவை தான் இப்போ நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணுறது அட்வைசபிளான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா வந்து இது ஒரு மலைப்பகுதின்றதுனாலையும் காட்டுப்பகுதின்றதுனாலையும் வன விலங்குகளோட நடமாட்டம் இருக்குன்றதுனாலையும் ரோடு வந்து ரொம்ப நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் ட்ரக்குகளோட போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்ம டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்தி தரக்கூடாது. இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம அந்த மாதிரி நின்று வியூஸை ரசிக்கிறதோ இல்லை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதையோ தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த திம்ப மலைப்பகுதியை ஏறி அந்த பக்கம் இறங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த விஷயம் நடந்துச்சு. காட்டு யானைகள்லாம் வந்து ரோட்டோரமாக நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் இனிஷியலாக அதை ஒரு காட்டு எருமை தான் நினச்சோம். அப்புறம் ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு ஒரு ஃபேமிலியாக வந்து காட்டு யானைகள் நின்றுட்டு இருந்துச்சுன்னு. நம்ம தெரியல எனக்கு. இந்த பாருங்க, இந்த எடுக்கிறாங்க பாருங்க வீடியோவில். தெரியல அப்படியே இருங்க இருங்க இங்கே வீடியோவில் பார்ப்போம். இந்த சைடு இந்த சைடெலாம் ஒன்றும் இல்லை. தண்ணிக்கு தான் யானை நிற்கிது, தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. குட்டி தெரியுதாப்பா? தெரியுதுப்பா, ஒரு ஜூமில் காட்டிடுங்க. அந்த ஒன்று தான் நிற்குது இல்லையே. இந்தோ நிற்கிது பாருங்க யானை. அமைதி அடைங்க. இந்தோ நிற்கிது பாருங்க யானை. இங்கே ஒன்று நிற்கிது ஏமி. அதான் இங்கே இங்கே 2 இருக்குது. அந்த அந்த இடத்துல ஒன்று இருக்குது. தெரியுதாமா? 3 யானை குட்டியான ஒரு ஃபேமிலிங்க. அது வந்துட போகுது. அதுக்கு அவங்க கூப்பிட்றாங்க போக சொல்லு. இருக்காமல் வருது. தண்ணி குடிச்சிட்டு போகுது. யானை பார்த்தாச்சு. ஒரு ஃபேமிலியாக காட்டு யானை பார்த்துட்டோம். அட்லீஸ்ட் வந்து ரொம்ப கிட்டக்க எல்லாட்டையும் ஓரளவுக்கு தூரத்துலேயாவது பார்த்துட்டோம். ஹாப்பியாக இருக்குது.
அந்த ஃபேமிலியாக இருக்கிற யானை கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப மன திருப்தியோடு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சைடில் இருக்கிற வனப்பகுதியை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து போயிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து வேறு எதுவும் வனவிலங்குகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மான் கூட்டங்களையும் பார்த்தோம். அதை ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் நான் ஆட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கவங்க அதையும் பாருங்கள். இது வந்து எங்கள் ரோட் ட்ரிப்போட அடுத்த ஸ்டாப், லஞ்சுக்கான ஸ்டாப்பு. நாங்கள் வந்து ஹாசனூர் தாண்டி தாளவாடிக்கு முன்னாடி வந்து ஒரு ரோட்டு கடையில் நிப்பாட்டியிருந்தோம். இந்த ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா என்னடா நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தப்போ தான் வந்து பரோட்டா, சப்பாத்தி இது எல்லாமே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் கேட்கும்போது எடுத்து சூடு பண்ணி கொடுத்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான சாப்பாடு தான். நம்ம லஞ்சுக்கு பசிக்கு தேவையான அளவு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்லேட்டு, பரோட்டா, சப்பாத்தி, அப்புறம் வந்து குஸ்கா இந்த மாதிரியான ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இனிஷியலாக. ஆம்லேட்டை தொட்டு தான் சாப்பிட்டுக்கணும். ஆம்லேட்டை தொட்டு தான் சாப்பிட்டுக்கணும். இம்ப்ரூவைசேஷன். இது இன்னைக்கும் வேற இந்த சாம்பார் எல்லாமே இங்கே கிடைக்கிறப்போ சூப்பராக இருக்கும். ஒரு குஸ்கா சப்பாத்தி 5 நிமிஷம் சப்பாத்தி வருமா நல்லா இருக்கு. நீ சாப்பிடு. சப்பாத்தி சப்பாத்தி எனக்கு உங்களுக்கு பரோட்டா எனக்கு எதுவும் வேணும். சப்பாத்தி ஒன்று சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னம்மா? உங்களுக்கு 2 சப்பாத்தி 1 பரோட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் அப்புறம் சிக்கன் கபாப்னு ஒரு 2 டிஷ்ஷு சொன்னாங்க. இந்த 2 டிஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டைலில் வந்து குக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு நார்மலாக டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. 2ஆவதாக செஞ்சு கொடுத்த அந்த சாஸ்லாம் போட்டு ஒரு சிக்கன் செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து அந்த சாஸ்லாம் வந்து டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அந்த கலர் வந்து நல்லா கையில் ஒட்டிக்கிச்சு நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம். பட் டேஸ்ட் வைஸ் அந்த சாஸு அந்த சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. குளிப்பாட்டிட்டு இது நல்லா இதாக இருக்குது, ஃப்ளஷியாக இருக்குது. செம்மையாக இருக்குது. ஃபைனலாக ரோட்டு கடைனாலே நம்ம ஃபைனல் டச் வந்து ஹாஃப் பாயில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்ல. அதனால் வந்து இங்கேயும் ரோட்டு கடையில் வந்து ஹாஃப் பாயிலோடு முடிச்சிட்டோம். இந்த கடையோட பேர் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன்ல, சந்தோஷ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், அதான் இந்த கடையோட பேர். நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்கள் லஞ்சை வந்து திருப்தியாக முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் மைசூர் நோக்கி கிளம்பிட்டோம்.
அந்த இடம் பின்ன பேஜால பாலியா பஸ் ஸ்டாப். கரெக்டாக வசிக்கிறேன் கூட தெரியல. நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மான்கள்லாம் கூட்டமாக இருக்கிறத பார்த்தோம். இதுதான் எங்கள் மைசூர் ட்ரிப்போட கடைசி டோல்கேட்டு. இந்த டோல்கேட் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காரில் இருந்தவங்க எல்லோரும் தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் நேராக ரூமுக்கு போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஈவினிங்காக மைசூரில் நாங்கள் தங்கியிருந்த எம்எஸ்ஆர் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். அந்த ஹோட்டலோட ரூம் டூர் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் ஒரு கபோர்டு, ஒரு நார்மல் கபோர்ட், 2 ஹேங்கர், அப்புறம் வந்து ஸ்டடி டேபிள் அண்ட் சேர்லாம் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டு, ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டு. அப்புறம் வந்து ரைட் சைடில் ஒரு பெரிய மிரர் இருக்குது. இந்த சைடு வந்து வாஷ்ரூம்ஸ். இந்த டாய்லெட் அண்ட் வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல நீட் அண்ட் டைடியாக இருக்குது. ஸ்பெஷலாக சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது, நார்மலாக எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி தான். பட் நீட்டாக இருக்குது. இந்த கிங் சைஸ் பெட்டுக்கு நடுவில் சாக்கெட்ஸ் அண்ட் சுவிட்செல்லாம் இருக்கிறதுனால நமக்கு மொபைல் சார்ஜ் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ரூமில் வந்து நிறைய சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ப்ளக் அண்ட் ப்ளே நிறைய பண்ணலாம். இந்த மிரர் கீழே ஒன்று, அப்புறம் வந்து இங்கே டிவிக்கு ஒன்று. ஸோ செம்மையாக இருக்குது ரூமு. இந்த ரூம்லேருந்து பார்த்தா இதான் வியூ. கீழே வந்து ஒரு கார்டன் இருக்குது. அநேகமாக நைட்டு பஃபே எதுவும் அங்கே வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரூம்லேருந்து பார்க்குற வியூவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.